ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ஆகாஷ் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எந்திரிச்சோடனே நம்ம செலியனும் எலியிலும் ஏஞ்சி நின்று உட்கார வைக்கிறாங்க. டே அடிக்க போகிறாங்க நினச்சா திடீர்னு பார்த்தா அன்பா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. ஏன் அந்த காலம் மலையேறி போச்சு அப்போ, இப்போ இந்த ரியல் லைஃப் என்ஜாய் பண்ணப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இனியா ஒரு பக்கம் வேலை கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க. இனியா பாப்பா நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, நம்ம செல்வி சொல்கிறாங்க. இனியா அனுப்பி விட்டுட்டு ஒன்று கேட்கலாமா வேணாமா சொல்லி இவங்க ஒரு பக்கம் யோசிக்க, பாட்டி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன கேட்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ஒன்று கேட்கலாமான்னு செல்வி கேட்க, என்ன இப்போ கேட்க போகிறீங்க, இல்லை ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்ல போகிறீங்களா இல்லை ரெண்டுக்கு ஒன்றுன்னு சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. கடைசியில் சொரக்காக்கு உப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒன்று நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஒன்று நினைக்கிறேம்மா, அதாவது எங்கள் வீட்டு பையன் இப்போ ஆகாஷ் அவன் கலெக்டர் ஆகிட்டான், இப்போ உங்கள் வீட்டு பொண்ணை தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வேலைக்கார செல்விக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நான் கலெக்டரோட அம்மா அப்படின்ட்டாங்க. சும்மா நெத்தி அடியாக பாட்டிக்கு கொடுத்தாலுமே இப்போ கேட்ட உடனே பேரானந்தப்படுறாங்க. நம்ம ஆகாஷுக்கு ஓகேவான்னு சொல்லி கேளுங்கன்னொடனே ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன், நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு என்றைக்குமே இனியா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சரிப்பா டும் அப்படின்ட்டானுங்க. சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சிடுவோன்ட்டு டேரெக்டாக கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் 2 நாள் எபிசோடு எப்படி வளர்ப்பீங்க, சரி பார்த்துக்கலாம் விடுங்க, ரிசப்ஷனில் எல்லோரும் ஜாலியாக நின்னா சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனியா ஒரு பக்கம் அழகாக பேபி டால் மாதிரி ரெடியாகி வந்து நிற்க, 2 பேரும் சேர்ந்து மேலே ஸ்டேஜ் மேலே நிற்கிறாங்க. அந்த டைம் பார்த்து வந்தது யார், நிதிஷோட அம்மா. மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லை, என் பிள்ளையும் நீயும் நின்னீங்க, கடைசியில் என் பிள்ளைய அனுப்பிவிட்டீங்க அப்படின்னு இவங்களோட ரியாக்ஷன் இருக்குது. அனுப்பிவிட்டது நாங்கள் இல்லைங்க, நீங்கள் பண்ணது தப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எல்லோரும் தான் பெத்த பிள்ளைக்காக யோசிக்க தானே செய்வாங்க. பிள்ளை எவ்வளோ